ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 29/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் காலை 8:46 வரை, பின்பு திருவோணம் நட்சத்திரம். இன்றைய திதி அமாவாசை. இன்று தை அமாவாசை, மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசை. இன்றைய யோகம் அமிர்த சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். நல்ல நேரமும் சுப ஓரைகளும் காலை 6 மணி முதல் காலை 7 மணி வரை, காலை 9 மணி முதல் காலை 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. யமகண்ட காலம் காலை 7:30 மணி முதல் காலை 9 மணி வரை. குளிகை காலம் காலை 10:30 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை. இன்றைய கிரகபலன்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு சுக்கிரன். இன்றைய ராசி பலன் காண்போம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவே இருக்கும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேருவதால் இன்று உங்கள் குடும்பத்தில் அனைவரும் மகிழும் விதமாகவே இன்றைய நாள் அமையும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு, குருவின் வீட்டில் சுக்கிரன் பரிவர்த்தனை, அதாவது விரயஸ்தானத்தில் சுக்கிரன் ராகுவுடன் இருக்கிறார். இருவரும் ஒரு இடத்தை விட்டு இவரது வீட்டில் அவர், அவரது வீட்டில் இவர் இடம் மாறி இருப்பதால் குரு நன்மையை செய்வார். குருவின் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் இவர் அசுரகுரு, இவர் தேவகுரு. எனினும் குருமார்களே, சிறப்பு பலன்கள் இன்று அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய், சகோதரர்களால் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். விரயஸ்தானத்தில் சுக்கிரன் ராகுவுடன் இருந்தாலும் இன்று நீங்கள் தொழிலில் அதிகமான லாபம் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். முதல் முடக்கு போடாமல் எப்படி தொழிலை செய்யலாம், ஒரு பணம் கூடி போடாமல் எந்த தொழிலை ஆரம்பிப்பது என்று யோசனை செய்து முடிவுக்கு வந்து தொழிலை நண்பர்களின் உதவியுடன் நீங்கள் ஆரம்பிப்பீர்கள். அதனால் கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். அதுபோன்ற தொழிலை நீங்கள் இன்று ஆலோசனை செய்து முடிவெடுத்து வெற்றி பெறுவீர்கள். வெளிநாட்டு பயணம் கை கொடுக்கும். வெளிநாட்டிலிருந்து தனவரவும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். சுப பலன்களும் சுப நிகழ்ச்சிகளும் குடும்பத்தில் நடக்கும். உறவினர்களின் குடும்பத்திற்கு சுப பயணம் செய்வீர்கள். சுப செலவுகளும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் விரைய செலவுகளும் வந்து சேரும். விரைய செலவுகள் என்றால் திடீரென்று மனைவியோ குழந்தைகளோ அதை வாங்கித்தாங்க இதை வாங்கித்தாங்க என்பார்கள். ஏற்கனவே அந்த பொருள் உங்களது வீட்டில் இருந்தாலும் மறுபடியும் இது வேண்டாம், இது பழசாகிவிட்டது, புதியதை வாங்கித்தாருங்கள் என்று கூறி உங்களை பாடாய்படுத்துவார்கள். அதனால் நீங்கள் அதை இன்று வாங்கி கொடுத்துதான் ஆக வேண்டும். அரசு சம்பந்தப்பட்ட துறையில் உங்களுக்கு இன்று மனமகிழ்ச்சி கிடைக்கும் செய்தியும் இருக்கும். இடம் மாற்றம் விஷயமாக நீண்ட நாள் பிரச்சனைக்கு முடிவு உண்டாகும். சட்டம் சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் யாவும் இன்று அனுகூலமான பலன்களை தரும். வியாபார விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அரசால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த தன உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகவில்லையே என்று கவலைப்படும் பெற்றோர்களுக்கெல்லாம் அந்த கவலை மாறும் விதமாகவே சுப தேதிகள் நிச்சயிக்கப்படும். அல்லது அதற்கான உறவினர் மூலமாக சுப பலன்கள் சுப செய்திகள் உங்களுக்கு உண்டாகும். திடீர் திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு காதல் திருமணம் கைகூடும். அதுவும் ஒரு யோகமே. மனை வாங்குவது, மாடு வாங்குவது, மனைவி வந்து சேர்வது, இதெல்லாம் ஒருவரது ஜாதகத்தில்
யோகம் இருந்தால் மட்டுமே இவையெல்லாம் சாத்தியமாகும். அதுபோன்று இன்று உங்களுக்கு அனைத்தும் சாத்தியமாகவே இருக்கும். எதிர்பார்த்த பலன்களும் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாகவே இருக்கும். 7 குடையவன் 12இல் உச்சம் பெற்று இருப்பதால் பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். 7 குடையவன் என்பது சுக்கிரன். அவர் 12ஆம் இடத்தில் இருந்தால் புகழ், பணம் போன்ற அனைத்தும் உங்களுக்கு நடக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சியும் உண்டாகும். தாம்பத்திய உறவில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவு செய்வீர்கள். இன்று ஆலய சம்பந்தமாக பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் இன்று உங்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாகவே இன்று அமையும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று மிகவும் மகிழ்ச்சியாகவே காணப்படுவீர்கள். அப்பாடா, ஒரு வழியாக சந்திராஷ்டமம் போய்விட்டதே என்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரனுடன் ராகுவும் இருக்கிறார். பேராசைகள் சற்று அதிகமாகவே வந்து சேரும். இதை செய்தால் உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்று யோசித்து நீங்கள் இறங்குவீர்கள். ஆனால் அந்த காரியம் இன்று உங்களுக்கு வெற்றியாகும். நீண்ட நாட்களாக பணம் தராமல் ஏமாற்றி கொண்டிருப்பவர் இன்று உங்கள் வீடு தேடி வந்து உங்களுக்கு பணத்தை தந்துவிட்டு செல்வார். உங்களது ராசியிலேயே குரு பகவான் உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய். இன்று எதிர்பார்த்த அனைத்து லாபங்களும் உங்களுக்கு வந்து சேரும். பூமி தொடர்பு உடையவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் அதிகமாகவே இருக்கும். விளைச்சல்களால், பூமியில் விளையும் உணவுப் பொருள்களால் உங்களுக்கு இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். எதிர்பாரா விதமாக தனவரவும் அதிகமாகவே இருக்கும். மனைவி வழி உங்களுக்கு வரவேண்டிய சொத்து, பணம் இவை வந்து சேரும். அதுபோல கணவன் வழி வரவேண்டிய சொத்து, பணம், இன்சூரன்ஸ் தொகை இது போன்ற எதிர்பாராத விதமாக தன வளர்ச்சி உங்களுக்கு உண்டாகும். பிள்ளைகளுக்காக படிப்பு செலவிற்கு இன்று அதிகமாக பணம் செலவு செய்வீர்கள். அது செலவு செய்வதற்கான தனவரவும் உங்களுக்கு உண்டாகும். அரசு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்கும். எதிர்பார்த்தபடி இடம் மாற்றம் அல்லது அவரவரது சொந்த ஊர்களுக்கே வேலை மாற்றி கிடைப்பதற்கான செய்தியும் உங்களுக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு தலைமை பதவி உண்டாகும். கல்வி சம்பந்தமாக பாராட்டும் பரிசுகளும் கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக வேலை வாய்ப்பும் வந்து சேரும். தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். கலைத்துறையில் கலைஞர்களுக்கும் மற்றும் கலைநுட்ப தொழில்களிலெல்லாம் இன்று எதிர்பார்த்த தன வளர்ச்சியும் உண்டாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். கலை நிகழ்ச்சிகளுக்காக செல்லும் கலைஞர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் உண்டாகும். வெளிநாடு வெளியூர்களுக்கெல்லாம் சென்று கலையை பரப்புவதால் பாராட்டும் பரிசும் தன வளர்ச்சியும் வந்து சேரும். இன்று குடும்பத்தில் சுப செய்திகளுக்கான பேச்சு உறவினர்கள் வழி இன்று உண்டாகும். உறவினர் வழியிலேயே பெண் அல்லது மணமகன் கிடைக்கும் யோகமும் உண்டாகும். நீண்ட நாள் காத்திருப்பிற்கு பின் குடும்பத்தில் இனிய செய்தியும் வந்து சேரும். எடுத்த காரியத்தை இன்று வெற்றியாக முடிப்பீர்கள். ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரனுடன் சூரியன், புதன் இணைந்து 3 கிரகங்களும் இணைந்து இருப்பதால் இன்று தந்தை வழி அனுகூலமான பலன்களும் கிட்டும். தந்தையாரால் ஏற்பட்ட மனக்கவலை தீரும். தந்தையார் வழி தந்தைக்குரிய சொத்து உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். அதனால் கேஸ் வழக்குகள் கொடுத்திருப்பின் அவையெல்லாம் இன்று சாதகமான பலனை அளிக்கும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு இன்று சாதகமான வெற்றியும் உண்டாகும். தனவரவும் அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் அன்பாகவே இருக்கும். எனினும் குடும்பம் என்றிருந்தால் சிறு சிறு கவலைகளும் மற்றும் சிறு சிறு சண்டைகளும் இருந்தால்தான் குடும்பம் இனிமையாக இருக்கும். அந்த வழியில் கணவன் மனைவி இன்று அன்பும் ஆதரவும் உண்டாகும். எதிர்பார்த்த மனமகிழ்ச்சியும் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவியும் கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். மிகவும் மகிழ்ச்சியாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம்.
உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் சூரியனுடனும் புதனுடனும் இணைந்துள்ளார். பூமி சம்பந்தமாக சிறு சிறு தர்க்கங்கள் கலகங்கள் உண்டாகும். மாமன் மைத்துனர் மச்சான் முறைகளிலெல்லாம் சற்று கலகங்கள் வர வாய்ப்பு உண்டு. சொத்துக்காக சில சில பிரச்சனைகள் வந்து போகும். கை கலப்பு வராத விதம் சற்று கவனமாக இருக்கவும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைப்பதற்கு சற்று தாமதமாகும். வீண் வார்த்தைகளை விரயம் செய்ய வேண்டாம். கணவன் மனைவியிடையே இன்று பணம் சம்பந்தமாக பிரச்சனைகள் எழும் வாய்ப்பு உள்ளதால் அதற்காக இன்று வேண்டாத தேவையில்லாத வார்த்தைகளையும் பிரயோகித்து மனைவி அல்லது கணவனை இன்று மனதிற்கு சங்கடங்கள் வரும் விதம் ஏதும் பேச வேண்டாம். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வளர்ச்சியும் உண்டாகும், தனவரவும் உண்டாகும். நீண்ட தூர பயணம் செய்வதால் அதன் களைப்பும் உடல் உபாதைகளும் உங்களுக்கு ஏற்படும். உணவு உட்கொள்ளும் போது சற்று கவனத்துடன் பார்த்து உணவை உட்கொள்ளவும். வயிற்று உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். சாந்திராஷ்டமம் என்றாலே யாரும் பயப்பட தேவையில்லை. ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் இருந்தால் சற்று தடுமாற்றங்களும் மனக்கவலைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் வந்து சேரும். அத்துடன் இருக்கும் கிரகங்களின் பலனால் நாம் நினைத்த காரியங்களும் வெற்றியாகும். அப்படி பார்க்கும்போது இன்றைய 8ஆம் இடத்தில் சந்திரனுடன் சூரியனும் புதனும் உள்ளார். ஒரு சிலருக்கு பூமியால் லாபமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு தந்தை வழி ஆதாயமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு காவல்துறையினர் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. திடீரென்று போகும்போது அந்த புக்கு எங்கே, எங்கே தலையில் வைத்திருக்கும் குல்லா எங்கே என்றெல்லாம் கேட்டு நம்மை சற்று சங்கடப்படுத்துவார்கள். அதனால் சந்திராஷ்டமம் உள்ளதை கவனத்தில் கொண்டு இன்று அவர்களிடம் மாட்டிக்கொள்ளாமல் சற்றே வாய் வார்த்தைகளையும் விடாமல் இன்று அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். வரவேண்டிய பணம் சற்று வருவதற்கு தாமதமாகும். எனினும் கவலை வேண்டாம். தொழிலில் வெற்றியும் வாய்ப்பும் உண்டு. சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தை அமாவாசை என்பதால் தந்தையாருக்கோ அல்லது பிதர்களுக்கோ தந்தை இல்லாதவர்கள் மட்டும் இந்த தை அமாவாசைக்கு கர்மம் செய்வது நல்லது. தந்தையார் இருப்பின் அது செய்ய வேண்டாம். நீண்ட காலமாக நாங்கள் அதை செய்யாமல் இருக்கிறோம், அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் குடும்பத்தில் உள்ளதா என்று நினைத்து அதற்குரிய பரிகாரத்தை செய்வதால் இன்று அதற்குரிய தீர்வும் உங்களுக்கு உண்டாகும். குடும்பத்தில் தடைகள் இருப்பின், திருமண தடை இருப்பின், தொழில் தடங்கள், இது போன்ற தடங்களுக்கெல்லாம் காரணம் உங்களது தந்தையாருக்கு திதிகள் செய்யாமல் இருந்தால் அதையெல்லாம் இன்று கவனத்தில் கொண்டு தை அமாவாசை என்பதால் திதி கொடுத்தால் அதற்குரிய பெரியவர்களின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். பித்ருக்கள் மகிழ்ந்து உங்களை ஆசிர்வதிப்பதால் தடைபட்ட காரியங்கள் யாவும் சுபமாகும். நினைத்த காரியம் நிறைவேறும். என்றும் அவர்களின் ஆசையும் உண்டாகும். அதனால் கவனமாக மறந்திருந்தால் திதி கொடுக்க நினைப்பவர்கள் அதை கொடுக்கலாம். இன்றே பண விஷயத்தில் கவனமாக இருக்கவும், கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமுடன் இருக்கவும். மறதி நோய் சற்று அலற்றினாலும் எதையும் மறக்காமல் எடுத்து செல்வது நல்லது. அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருந்தாலும் அமைதியாக இன்று அனைத்தையும் முடித்துவிட்டு வீட்டிற்கு வரக்கூடிய சூழ்நிலை உருவாகட்டும். ஏனென்றால் நீங்கள் அதை ஏதாவது செய்ய போய் நண்பர்களுடன் அல்லது உங்களது அதிகாரிகளிடம் பேச்சு ஏதாவது வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகாமல் பார்த்து கொள்ளவும். குடும்பத்தில் அமைதியுடன் இருப்பது என்று உங்களுக்கு நன்மை செய்யும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் உள்ளார். லாபஸ்தானத்தில் குரு உள்ளார். ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரனும் இருக்கிறார். அதனால் இன்று எதிர்பார்த்த தனவரவு உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். தொழிலில் இன்று லாபம் அதிகமாக இருக்கும். பூ சம்பந்தமான தொழில், மனம் சம்பந்தமான தொழில், வாசனை திரவியங்கள் சம்பந்தமாக, இரத்த சம்பந்தமாக மற்றும் பால் சம்பந்தமாக, பால் உற்பன்னங்கள், உணவு தொழில்கள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் தந்தை வழி உங்களுக்கு எதிர்பார்த்த தன உதவியும் கிடைப்பதற்கான சூழல் உருவாகும்.
தந்தையாரால் ஏற்பட்ட மனக்கலக்கங்கள் தீரும். எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். சட்டம் சம்பந்தமாக பிரச்சனையில் ஈடுபட்டவர்களுக்கும், கேஸ் வழக்குகள் இது போன்ற பிரச்சனையில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்கள் உண்டாகும். சட்டத்துறையில் சாதிப்பீர்கள், பாராட்டு பெறுவீர்கள். கலைத்துறையில் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த வெற்றியுடன் பலனும் ஆதாயமும் கிடைக்கும். தொழில் வாய்ப்புகளும் உருவாகும். கலைத்துறையில் நுட்ப தொழில்கள், அதாவது படம் பிடிக்கும் தொழில், ஃபோட்டோ எடுக்கும் தொழில், திருமண வைபவங்கள், இது போன்ற துறையில் கலைநுட்ப தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த பலன்களும் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். புதிய வீடு மனை வைப்பதற்காகவோ அல்லது புது வீட்டிற்கு குடி புகுவதற்காக அதற்கான முயற்சிகள் இன்று நடப்பதற்கான யோசனை உருவாகும். பால் காய்ச்சுவது என்று இதை பற்றியெல்லாம் பேசி தீர்மானங்கள் செய்வீர்கள். புதிய வீட்டிற்கு என்று போகலாம் என்று உறவினர்கள் கூடி ஆலோசனை செய்து புதிய முடிவை எடுப்பீர்கள். மனைவியால் இன்று மனமகிழும் விதமாக உங்களுக்கு லாபம் உண்டாகும். கணவனின் சொத்து மனைவிக்கு வந்து சேரும் யோகமும் உண்டாகும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பயணங்களால் லாபமும் வெற்றியும் தொழில் வளர்ச்சியும் வந்து சேரும். வெளிநாட்டு உறவு முறைகளில் உங்களுக்கு எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. திடீர் யோகமும் உண்டாகும். இடம் சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் இன்று முடிவுக்கு வரும். தைரியமாக நின்று புதிய காரியத்தில் முயற்சி செய்து வெற்றி பெறுவீர்கள். புதிய தொழில் தொடங்க யோசனை உருவாகும். நீண்ட தூர பயணத்தால் எதிர்பார்த்த வெற்றிகள் வந்து சேரும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசி அன்பர்களே, அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசியலில் தலைமை பதவி ஏற்கும் யோகமும் வந்து சேரும். எதிரிகளின் தொல்லைகளை முறியடிப்பீர்கள். கடன் தொல்லைகளால் சற்றே பாதிப்பு இருந்தது நீங்கிவிடும். இன்று தன வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் உங்களது ராசிநாதன் சந்திரனுடன் புதனும் இணைந்து இருப்பதால் இன்று தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன்கள் உண்டு. தாயுடன் இன்று தாய்மாமன் உறவால் நீங்கள் எதிர்பார்த்த சொத்து, பணம், நகை இது போன்றவை உங்களுக்கு வீடு தேடி கிடைக்கும். யோகமும் வந்து சேரும். பெண்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும். அரசு தொழிலில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவும் அரசு வழி ஆதாயமும் உண்டாகும். அரசுடன் ஒப்பந்தம் செய்வீர்கள். ஒரு சிலருக்கு அரசு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு அரசுடன் தொடர்பு உண்டாகும். பிள்ளைகளின் திருமண பேச்சு முடிவுக்கு வரும். பெண்களுக்கு இன்று சிறப்பான நாளாக அமையும். தொழில் செய்யும் பெண்களுக்கெல்லாம் இன்று வரவுக்கு மேல் இன்று செலவும் வரும். ஆடம்பர செலவுகள் அதிகமாகும். உறவினர்களின் வருகையும் திடீர் செலவுகளும் உங்களுக்கு இன்று மன அமைதியையும் தரும். மனதிற்கு சற்றே கவலைகளையும் தரும். எதிர்பாராத திருப்பம் திடீரென்று உங்களுக்கு உண்டாகும். காதல் திருமணம் கைகூடும். ஒரு சிலருக்கு வீட்டை விட்டு வெளியேறும் சூழ்நிலையும் உருவாகும். குடும்பத்தில் சற்று கலகங்கள் உண்டாகாமல் பார்த்து கொள்வது நல்லது. திருமணம் சம்பந்தமாக கலகங்கள் வர வாய்ப்புள்ளதால் அதையெல்லாம் சமாளிக்க நீங்கள் சற்று அமைதியாக செல்வது நல்லது. தந்தை வழி உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பூமி சம்பந்தமாக கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான வெற்றியை தரும். சட்டத்துறையில் சாதகமான பலன் கிடைக்கும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் சிறப்பான நாளாக இருக்கும். வாகன தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கெல்லாம் இன்று எதிர்பார்த்த தன வளர்ச்சியும் உண்டாகும். இன்று தொழில் வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும். சுப பேச்சுகளில் நீங்கள் முதன்மையாக நின்று அதையெல்லாம் நிறைவேற்றும் விதமாக தலைமை பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும். திடீர் உடல் உபாதைகள், மயக்கம், தலைவலி இது போன்றவை வராமல் சற்று உடல்நிலையில் அக்கறை கொள்வது நல்லது. பெரியவர்களுக்காக சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். பிள்ளைகளால் இன்று பெருமைப்படும் விதம் உங்களுக்கு இருக்கும்.
வெளிநாட்டில் கல்வி கற்க தன உதவியுடன் உங்களது குழந்தைகள் மேல் படிப்பிற்காக வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். திடீரென்று ஒரு சிலருக்கு சொத்து வாங்கும் யோகமும் உண்டாகும். ஒரு சிலருக்கு திடீர் பரிசுகள் கிடைக்கும் வாய்ப்புகள். பரிசுகள் என்றால் திடீரென்ற தனவரவான பரிசு, லாட்ரி இது போன்ற பரிசு உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளதால் அந்த பாக்கியமும் உங்களுக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு விருப்பமில்லாத திருமணங்கள் நடக்க வாய்ப்புள்ளதால் அதை சற்று கவனமாக செய்து கொள்ளவும். பெண்கள் என்று மிகவும் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள். நினைத்ததெல்லாம் இன்று அவர்களுக்கு நடக்கும். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். இன்று குடும்பத்தில் மனமகிழ்ச்சி நிறையும். எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும். என்று மிகவும் சந்தோஷமாக இருப்பீர்கள். கன்னிராசி அன்பர்களே, நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். ஒரு அன்பர் என்னிடம் மைசூரிலிருந்து தொடர்பு கொண்டார். அவர் கேட்ட கேள்வி, அம்மா நான் அடிக்கடி லாட்ரி டிக்கெட் வாங்குவது உண்டு, எனக்கு பரிசு கிடைக்குமா என்று கேட்டார். நானும் சொன்னேன், நிச்சயமாக கிடைக்கும். எப்பொழுது எடுத்தாலும் அவர்களுக்கு 500, 1000 என்று கிடைத்து கொண்டே இருக்கிறது. பெரிய பரிசு கிடைக்குமா என்று கேட்டார். அதற்கு என்னுடைய பதில், உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருக்க போய்த்தானே உங்களுக்கு 500, 1000 கிடைக்கிறது. அதுவும் ஒரு யோகம்தானே. நீங்கள் ஒரு சிறு பணத்தை முதலீடாக கொடுக்கும்போது அதற்கு உங்களுக்கு அதிகமான பணம் தானே கிடைக்கிறது. 1 ரூபாயே உங்களுக்கு பரிசாக கிடைத்தாலும் உங்களது பாக்கியம் இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு அப்படி சிறு பரிசாவது கிடைக்கும் என்று நான் கூறினேன். கன்னிராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பண உதவியும் உங்களுக்கு கிட்டும். ஒரு சிலருக்கு பெரிய யோகமே வந்து சேரும் வாய்ப்பும் உண்டு. அதனால் உங்களது எண்ணங்களும் ஆசைகளும் நிறைவேறும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். எதிர்பாராத தன உதவி உங்களுக்கு வந்து சேரும். குடும்ப முறையில் ஏற்பட்ட கலகங்கள் தீரும். உறவினர் வழி ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வீட்டை விட்டு வெளியேறி சென்றவர்கள், அதாவது கலகம் செய்து இனிமேல் இந்த வாசல் படியையே மிதிக்க மாட்டேன், ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம், இனி உங்களது முகத்திலேயே முழிக்க மாட்டேன் என்று கூறி சென்றவர்கள் அழகாக திரும்பி வரும் யோகமும் உண்டு. அவர்களால் உங்களுக்கு தனலாபமும் வந்து சேரும். திடீர் சொத்து தர்க்கங்கள் தீர்ந்து சொத்துக்கள் உங்களது கைக்கு வரும் யோகமும் உண்டாகும். அதுவும் ஒரு யோகம்தான். பரிசு கிடைப்பதும், திடீர் பாராட்டும் பரிசும், இடம் வாங்குவது, மனை வாங்குவது, மாடு வாங்குவது, மனைவி கணவன் இது போன்ற யோகங்களெல்லாம் வருவது அவர்களுக்கு பாக்கியம் இருந்தால் மட்டுமே தான் அந்த யோகம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த வழியில் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சிறப்பு வாய்ந்த நாளாகவே இருக்கும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனுடன் சூரியன் புதனும் இணைந்து இருப்பதால் இன்று தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்களால் வெற்றியும் அனுகூலமான பலன்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். திடீர் தனவரவு அதிகமாகவே இருக்கும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன்கள் இன்று உண்டாகும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை மட்டுமல்லாது விலையுயர்ந்த பொருள்களும் கிடைக்கும். திடீர் திருமணம் கைகூடும். திருமண தேதி நிச்சயிக்கப்படும். ஒரு சிலருக்கு புதிய வீட்டிற்கு குடி புக நாட்கள் நிச்சயிக்கப்பட்டு தேதியும் குறிக்கப்படும். அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். பூமி லாபமும் தொழில் லாபமும் எண்ணங்களும் நிறைவேறி இன்று கணவன் மனைவியுடன் ஒற்றுமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறையும் விதமாக இன்றைய நாள் அனைத்தும் சாதகமாகவே உங்களுக்கு அமையும். துலாம் ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் சிறப்பு வாய்ந்த நாளாகவும் இருக்கும். உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனுடன் சூரியனும் புதனும் இணைந்திருப்பதால் தாயார் வழி எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். கலையில் ஆர்வம் அதிகமாகும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும். சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன்களும் வெற்றியும் ஆராதனையும் கிடைக்கும். அத்துடன் ஆதாயமும் வந்து சேரும். இன்று வாகன சம்பந்தமாக சற்று பழுது பார்க்கும் வேலையுடன் சற்று விரைய செலவுகளும் வந்து சேரும். பெண்களுக்கு இன்று
அதிகமான மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டாகும். பணம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாகவும் எதிர்பார்த்த தன லாபத்துடனும் கிடைக்க வாய்ப்பு உண்டு. பாதிப்பு சற்று உங்களுக்கு தொழில் முறையில் இருந்தது மாறிவிடும். தொழில்முறை எதிரிகளின் தொல்லைகளும் மாறிவிடும். கற்பனை வளங்கள் அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட்டு மனதை சற்று வருத்தத்துடன் மன அமைதியின்மையில் இருக்கும் உங்களுக்கு இன்று சாதகமான பலன் கிடைக்கும். கடன் தொல்லைகளுக்காக உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாளாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் உங்களுக்கு கைமேல் பலன் அளிக்கும். திடீர் உறவினர்களின் வருகையால் சுப பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். இட விஷயமாக சற்று அலைச்சல்கள் வந்து சேரும். பூமி லாபம் உண்டு. பூமியை தொழிலாக கொண்டவர்களுக்கு என்ற ஆதாயமும் தன வளர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். கலை கல்வியில் தேர்ச்சி பெறுவீர்கள். இன்று உங்களது பேச்சு திறமைகள் அதிகமாகும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன்களும் எதிர்பார்த்த தன உதவியும் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் உண்டாகும். மனைவியால் இன்று எதிர்பார்த்த பலன் பெறுவீர்கள். ஒரு சிலருக்கு மனைவி வழி கிடைக்க வேண்டிய சொத்து அல்லது பணம் நகை இது போன்றவை வந்து சேரும். நகை வியாபாரிகளுக்கும் பட்டறை தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தொழில் வாய்ப்புகள் அதிகமாகவும் இருக்கும். வெளிநாட்டு பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவு உண்டாகும். குழந்தைகளால் இன்று மகிழ்ச்சி கிடைக்கும். கல்விக்காக வெளிநாடு செல்வீர்கள். வெளிநாடு சென்று படிக்கும் யோகமும் உண்டாகும். மருத்துவ கல்வி சம்பந்தமாக வெளிநாடு படிக்க செல்ல உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கனவுகளும் நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். பெண்களால் ஆதாயம் உண்டாகும். உறவினர்களின் வருகையால் எதிர்பார்த்த செய்தி உண்டாகும். திருமண தடை அகலும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழிலில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும். உணவு சம்பந்தமான தொழிலில் எதிர்பார்த்த தன லாபம் இரட்டிப்பாகும். வாகன சம்பந்தமாக தொழில் மற்றும் இடம் விற்பனை வாங்குவது, இடம் சம்பந்தமான விஷயங்கள் இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று ஆதாயமும் தன வளர்ச்சியும் மிகுதியாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இனிய செய்திகள் இன்று உங்களுக்கு மகிழ்வை தரும். பணவரவும் அதிகமாக இருக்கும். நீங்கள் இன்று சொன்னதுதான் இன்று குடும்பத்தில் அனைவரும் எதிர்க்காமல் நின்று அதை கவனமுடன் கேட்டு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் தரும் விதமாக இன்றைய செயல் உங்களுக்கு இன்று அமையும். தாயின் அன்பு இன்று அதிகமாக இருக்கும். வீடு நிலம் வாங்க யோசனை உருவாகும். அது கிடைக்கும் விதமாக உதவியும் உங்களுக்கு வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் தனவரவு உண்டாகும். அதிர்ஷ்டங்களும் வந்து சேரும். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று எதிர்பார்த்த தனலாபம் உங்களுக்கு கிடைக்கும். தைரியமாக இன்று புதிய முயற்சியில் ஈடுபடுவீர்கள். நிலம் சம்பந்தமான கேஸ் வழக்குகள் சாதகமான பலனை தரும். கட்டிடக் கலைஞர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். புதிய மனை சம்பந்தமாக பால் காய்ச்சுவது சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். புது மனை புகு விழா என்று கூறுவார்கள். அதற்கான பத்திரிகை கொடுக்கவோ அல்லது அதற்கான அலைச்சல்களும் உங்களுக்கு வந்து சேரும். பணவரவும் இன்று அதிகமாகவும் இருக்கும். பண விஷயமாக எதிர்பார்த்த உதவியும் வந்து சேரும். நண்பர்களுடன் இனிய பயணத்தை மேற்கொள்வீர்கள். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே நடக்கும். கோபம் சற்று இன்று அதிகமாகவே இருக்கும். சற்று கட்டுப்படுத்தி கொள்ளவும். குடும்ப உறவினர்கள் மூலம் சற்று பேச்சுவார்த்தைகள் இடம் சம்பந்தமாக பணம் சம்பந்தமாக உண்டாகும். நகை கொடுத்தது திரும்ப உங்கள் கைக்கு வந்து சேரும். பெண்களுக்கு மனமகிழ்ச்சி கிடைக்கும். ஒரு சிலருக்கு திடீர் பயணத்தால் வெற்றி உண்டாகும்.
கலைத்துறை சம்பந்தமாக புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் தொழில் வாய்ப்பு வந்து சேரும். கலைநுட்ப தொழில்களில் தேர்ச்சியும் பாராட்டும் புதிய வாய்ப்புகளும் பெறுவீர்கள். இடம் சம்பந்தமான விற்பனையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தொழிலில் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். எதிர்பார்த்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியுடன் நடக்கும். குடும்பத்தில் சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். தடைப்பட்ட திருமணம் மீண்டும் அதை பற்றிய பேச்சும் செய்தியும் வந்து சேரும். நீண்ட நாள் கனவு ஆசைகள் நிறைவேறும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கும் இன்று சாதகமான பலன் கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றும். எனினும் கவலை வேண்டாம், சாதகமான பலனை இன்று பெறுவீர்கள். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். கடன் தொல்லைகள் தீரும். எதிரிகளின் தொல்லைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். இனிமையாக பேச்சாற்றலில் உங்களது தொழில் சிறப்பாக நடக்கும். கவர்ச்சிகரமான தோற்றத்தில் உங்களை நீங்கள் அழகுபடுத்திக் கொள்வீர்கள். உங்களது கவர்ச்சிகரமான தோற்றமும் உங்களது பேச்சாற்றல் திறமையில் உங்களுக்கு இன்று தொழில் வாய்ப்பும் தனவரவும் அதிகமாகவே இருக்கும். இன்று எதிர்பார்த்த அனைத்தும் இன்று உங்களுக்கு நன்மையாகவும் மனமகிழ்ச்சியுடனும் இருக்கும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். பிள்ளைகளுக்காக இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். பிள்ளைகளுக்கு பிடித்தமான பொருளை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். மனைவிக்கு கேட்டதை வாங்கி கொடுத்து மகிழ்விப்பீர்கள். பெண்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாக இருக்கும். பெண்கள் எதிர்பார்த்த அனைத்தும் இன்று அவர்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சி உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். பிறருக்கு உதவி செய்யும் மனம் இன்று உருவாகும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் பிறருக்கு உதவி செய்து கெட்ட பெயரை நிறைய வாங்கி இருப்பார்கள். எனினும் கலங்க மாட்டார்கள். மீண்டும் மீண்டும் உதவி செய்யும் மனது உடையவர்களாகவே இருப்பார்கள். ஒரு சிலர் மட்டும் பணம் பதவி என்று அதற்கான நேரத்தை ஒதுக்கி விடுவார்கள். ஒரு சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகமாகும். ஆலயங்களுக்காக அதிகமான பணத்தை செலவு செய்வார்கள். மனதில் அவர்கள் பிறரிடம் கனிவும் அன்பும் நிறைந்தவர்களாகவே இருப்பார்கள். மனது இலக்கம் உள்ளவர்களாகவே ஒரு சிலர் இருப்பார்கள். ஒரு சிலருக்கு கோபங்கள் அதிகமாக இருக்கும். பதவியில் அதிகாரம் ஓங்கும். அரசு துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் சற்று அதிகார பலமும் அவர்களது ஆணவமும் அதிகமாகவே இருக்கும். இன்றே சிறப்பு வாய்ந்த நாளாக இன்று அமையும். கவர்ச்சிகரமான பேச்சாற்றல் திறமை உண்டாகும். அரசியலில் தலைமை பதவி உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். திடீர் தன ஆதாயம் வந்து சேரும். எதிர்பார்த்த தனவரவும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். இரு தொழில் புரிவீர்கள். தொழிலுக்காக பயணங்கள் உண்டாகும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. உங்களின் உடல்நிலையிலும் சற்று அக்கறை கொள்வது நல்லது. பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். பிள்ளைகளை மகிழ்விக்க வரவை விட அதிகமாக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளின் படிப்பிற்காக கடன் வாங்கும் சூழலும் உருவாகும். தொழிலில் இன்று வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். நண்பர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். கணவன் மனைவியிடையே இன்று மிகவும் அன்பாகவும் இன்று ஆச்சரியத்தக்க ரீதியிலும் இன்று உங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் மனைவியோ கணவனோ இரு துருவமாகவே இருப்பார்கள். ஒரு நாள் நன்றாக இருந்தால் அடுத்த நாள் அவர்களுக்குள் சண்டையும் சச்சரவும் வலுக்கும். இன்று அதெல்லாம் மாறிவிடும். குடும்ப உறவினர்களின் வருகையும் நீண்டகால கோரிக்கையும் நிறைவேறும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். உங்கள் இல்லத்திலேயே சுப பேச்சுகள் சுப வார்த்தைகள் நிகழும் விதமாகவே இருக்கும். தடைப்பட்ட திருமணம் நடக்கும். குடும்பத்தில் பெண் பிள்ளைகளால் மகிழ்ச்சி பெருகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரனுடன் சூரியனும் புதனும் இணைந்து 3 கிரக சேர்க்கை உள்ளதாலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகுவுடன் சுக்கிரனும் உள்ளதால் இன்று தனவரவு பொருளாதார வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். எடுத்த காரியங்களை இன்று கூட்டு முயற்சியுடன் வெற்றி பெற செய்வீர்கள்.
தொழிலில் எதிர்பார்த்த லாபமும் வளர்ச்சியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு அரசு தொழிலில் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். அரசு ஆதாயம் பெறுவீர்கள். எதிர்பார்த்த நண்பரை சந்திப்பதன் மூலம் இன்று அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். குடும்ப உறவினர்கள் மூலம் மனமகிழும் செய்தி வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து தொழில் வாய்ப்புகள் வந்து சேரும். திடீர் தனவரவுடன் எதிர்பார்த்த செய்தியும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும் நாளாக இன்று இருக்கும். குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஆலய தரிசனம் செய்வீர்கள். இன்று மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். மகர ராசி அன்பர்களே, தொட்டது துலங்கும், எடுத்த காரியம் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று மகிழ்ச்சியாகவே இருக்கும். குடும்பத்தில் இன்று மனமகிழும் விதமாகவே அனைத்து செயல்களும் இருக்கும். இன்று உங்களது வாக்கிற்கு அடுத்த வாக்கை யாரும் பேச மாட்டார்கள். நீங்கள் சொன்னதுதான் இன்று நடக்கும். இன்று உதவிகள் பலதும் உங்களுக்கு கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். தொழிலுக்காக சற்று அலைச்சலும் பயண தொல்லைகளும் ஒரு சிலருக்கு உண்டாகும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த செய்தியுடன் தனவரவும் வந்து சேரும். பிள்ளைகள் வழி தனவரவு உண்டாகும். வியாபாரம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களால் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். தொழில் நிமித்தம் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். சகோதரர் வழி இன்று அன்பு அதிகமாகவே இருக்கும். அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். வாகன வசதி ஏற்படும். கலைத்துறையில் இன்று சாதிப்பீர்கள். கலை சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் யோகமும் வந்து சேரும். முரட்டுத்தனத்தை சற்று கைவிடுவது நல்லது. பெண்களுக்கு இன்று அதிகமான லாபம் உண்டாகும். பெண்களால் சற்று பகை ஏற்படும் விதமாக சில பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் கவனமாக இருக்கவும். பலவிதமான சாதனைகள் புரிந்து பாராட்டும் பரிசும் பெறுவீர்கள். இன்று பெண்களுக்கு ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். வியாபார வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும். கற்பனை வளம் அதிகமாகும். கலைத்துறையில் பலவிதமான பாராட்டுகளும் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் வாய்ப்புகளும் உண்டாகும். புதிய தொழில், புதிய கூட்டு முயற்சிகள் யாவும் இன்று வெற்றி பெறும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி உறவால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். தாய் வழி உறவால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமாகவே இருக்கும். திடீரென்று ஒரு சிலருக்கு கேஸ் சம்பந்தமாக சற்றே விரைய செலவுகளும் வந்து சேரும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். சீருடை அணிந்தவர்களால் சிறு சிறு சிக்கல்கள் வராமல் பார்த்து கவனமாக வாகனத்தை ஓட்டவும். இன்று தொழில் வெற்றியும் தொழில் லாபமும் பொருளாதார வளர்ச்சியும் நன்றாகவே இருக்கும். வாகனத்தை தொழிலாக கொண்டவர்களுக்கு இரட்டிப்பு லாபமும் வந்து சேரும். வாகன சம்பந்தமாக விற்பது, வாங்குவது, பணம் கொடுக்கல் வாங்கல், இடம் விற்பனை வாங்குவது போன்ற தொழில்களிலெல்லாம் இன்று எதிர்பார்த்த லாபமும் வெற்றியும் உண்டாகும். ஒரு சிலருக்கு இடம் வாங்க யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு அவர் கெட்டும் வீட்டின் பணிகள் பூர்த்தியாகி அதற்குரிய தேதியும் புதிய வீட்டிற்கு செல்ல தேதியும் நிச்சயிக்கப்படும். இன்று தாயின் அன்பு மேலோங்கும். குடும்ப உறவினர்கள் மூலம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு விரய ஸ்தானத்தில் சந்திரனுடன் சூரியன் புதன் இருந்தாலும் விரய செலவுகளை விட சுப செலவுகளே அதிகமாக இருக்கும். உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகுவுடன் சுக்கிரன். இன்று தனவரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இன்று வீட்டில் நீங்கள் சும்மா இருந்தாலே போதும். பணம் இன்று உங்களை வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் பணம் பரிவர்த்தனை செய்பவர்களுக்கு இன்று வீடு தேடி பணம் வரும். வாகன சம்பந்தமாக நீண்ட நாட்களாக கிடைக்காத பணம் இன்று வந்து சேரும். கட்டடம் சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்தது இன்று சாதகமான பலனை தரும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக கட்டடம் கட்டி முடித்தும் பணம் தராமல் இன்று நாளை என்று இழுத்தடித்து கொண்டு அதனால் நீங்கள் மனக்கவலையுடன் எந்த காரியமும் நடக்கவில்லையே என்று சங்கடப்பட்டு கொண்டிருக்கும்.
இந்த ராசிக்காரர்களுக்கு இன்று நிச்சயமாக அந்த பணம் வீடு தேடி வரும். அதற்குரிய செய்தியும் வந்து சேரும். நீண்ட நாள் கனவு பலிக்கும். நீண்ட நாட்களாக புதிய வாகனம் வாங்க வேண்டும் என்று மனதில் நினைத்தது நிறைவேறும். அது பரிசாகவும் கிடைக்க வாய்ப்புண்டு, அல்லது நீங்களாகவே வாங்கும் யோகமும் உண்டாகும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு வரும். பயணத்தால் எதிர்பார்த்த லாபமும் வெற்றியும் கிடைக்கும். பயண அனுகூலமும் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். சீருடை அணிந்தவர்களுக்கு சிறப்பான பலன்களும் உண்டு. எதிர்பார்த்த அரசு உதவியும் கிடைக்கும். அரசால் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய இடமாற்றம், தலைமை பதவி, வேறு இடத்திற்கு மாற்றங்கள், உயர்ந்த சம்பளம், இது போன்றவையெல்லாம் சீருடை அணிந்தவர்களுக்கு, அரசு சம்பந்தமான வேலையில் உள்ளவர்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். கணவன் வழி ஏற்பட்ட சொத்து தர்க்கம் மனைவிக்கு கிடைக்கும். யோகமும் வந்து சேரும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆன்மீக பணியில் நாட்டம் கொள்வீர்கள். எதிர்ப்புகள் இன்று அதிகமாகவே ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலருக்கு எதிரி தொல்லைகள் உண்டாகும். அதையெல்லாம் இன்று நீங்கள் சமாளிக்கும் திறமையும் வந்து சேரும். உங்களது அதிகாரிகளால் இன்று உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். அரசு தொழிலில் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கீழ் வேலை செய்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ளவும். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டாகும். தொழில் லாபம் அதிகமாகவே இருக்கும். வாகனத்தால் லாபம் இரட்டிப்பாகும். பூமி சம்பந்தமான தொழிலில் இன்று இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். குடும்ப உறவினர்கள் வழி அனுகூலமான பலனும் மனதிற்கு எதிர்பார்த்த செய்தியும் வந்து சேரும். சுப நிகழ்ச்சி அல்லது சுப தேதிகள் இன்று நிச்சயிக்கப்படும். தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். இன்று குடும்பத்துடன் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். இன்று சிறப்பு வாய்ந்த நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு லாபஸ்தானத்தில் சந்திரனுடன் சூரியனும் புதனும் உள்ளார். எப்பேற்பட்ட பிரச்சனைகள் என்றாலும் என்று உங்களுக்கு அது சாதகமாகவே அமையும். பூமி லாபம் உண்டாகும். ராசியிலேயே சுக்கிரன் உள்ளதால் இனி தொடுவதெல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். வீட்டில் தன வளர்ச்சியும் அதிகமாகவே இருக்கும். பெண்கள் புதிய புதிய தொழிலை மேற்கொண்டு வீட்டிலேயே எப்படி பணம் சம்பாதிப்பது என்று முயற்சி செய்து வெற்றி பெறுவார்கள். வாகன வசதி ஏற்படும். திடீரென்று சொத்து வந்து சேரும். குடும்பத்தினர் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். பிள்ளைகள் வழி சுப செய்தி, சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். தடைபட்ட திருமணம், நாட்பட்ட திருமண தடை இவை அகலும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி உண்டாகும். நீண்ட நாள் கோரிக்கை, நீண்ட நாள் ஆசை, நீண்ட கால எண்ணங்கள் இவை யாவும் இன்று சாதகமாகவே இருக்கும். உங்களது ராசியில் சுக்கிரனுடன் ராகுவும் இணைந்ததால் இன்று எதிர்பார்த்த பலன்கள் யாவும் உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிலேயே பணம் போடாமல் எப்படி பணத்தை சம்பாதிப்பது, கொடுத்த பணத்தை எப்படி வாங்குவது, கடனை எப்படி திரும்ப பெறுவது, கடனை எப்படி அடைப்பது, கடன் அடைக்க என்ன செய்ய வேண்டும், சும்மா இருந்தால் பணத்தை எப்படி சம்பாதிப்பது, இது போன்ற 1000 கேள்விகள் உங்களுக்கு வரும். கணவன் என்றால் மனைவிக்கும், மனைவி என்றால் கணவனுக்கும் பணம் சம்பந்தமாக சிறு சிறு கலகங்களும் பிரச்சனைகளும் அது என்றுமே இருக்கும். மீனராசி என்றாலே கணவன் மனைவிக்குள் என்றுமே சற்று கலகம் உண்டாகும். பிள்ளைகளுக்கு அனுகூலமாகவே தாய் இருப்பாள். அவர்களது பேச்சுக்கு தான் முதன்மை கிடைக்கும். அதனால் கணவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது. ஒரு சில வீட்டில் பெண்களை மதிக்க மாட்டார்கள் மீனராசிக்காரர்கள். பெண்களுக்கு சற்று சங்கடங்கள் ஏற்படும். பொதுவாகவே மீனராசிக்காரர்களுக்கு எப்போதுமே காதலித்தால் காதலனை கிடைக்காத போகும் சூழல் உருவாகும். காதல் ஒரு சிலருக்கு கைகூடாது. ஒரு சிலருக்கு திருமணம் ஆன பின் அவரது வாழ்க்கையே சற்று நரகமாகவே இருக்கும்.
சுயமுயற்சியால் அவர்கள் முன்னுக்கு வர முடியும். பெரிய பதவிகள் அவர்களுக்கு இருந்தாலும் அவர்களால் எப்போதும் மனக்குறை ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கும். அதிகமாக பணம் இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். மனதளவில் அதிகமாக பணம் இல்லாவிட்டாலும் பிரச்சனை தான். இருந்தாலும் பிரச்சனை, இல்லாவிட்டாலும் பிரச்சனை. அதிகமாக சந்தோஷம் இருந்தாலும் ஏதோ ஒரு குறை அவர்களுக்கு இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனையை மனதில் உருட்டி கொண்டே இருப்பார்கள். ஒரு சிலருக்கு அடுத்தவர்களை பேச்சை கேட்டு இதை செய்யலாம் என்ற எண்ணம் வரும். ஒரு சிலர் அடுத்தவர்களின் பேச்சை கேட்கவே மாட்டார்கள். ஒரு சிலர் வீட்டில் உள்ளவர்களின் பேச்சையும் கேட்க மாட்டார்கள். அடுத்தவர்களின் பேச்சை கேட்பது போல் கேட்டு தன் இஷ்ட பிரகாரமே நடப்பார்கள். இதனால் பலவிதமான சிக்கல்களில் அவர்கள் மாட்டிக்கொள்ள நேரிடும். கொடுத்த பணத்தை மீனராசிக்காரர்கள் யாருக்கு கொடுத்தாலும் பணம் அவ்வளவு சீக்கிரம் திரும்ப வராது. ஆனால் அவர்கள் யாரிடமாவது கடன் வாங்கி இருந்தால் அவர்கள் அதை எப்படியாவது வீட்டுவிடும் எண்ணத்தில் கொடுத்து விடுவார்கள். சுலபமாக ஏமாறக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் மீனராசி அன்பர்கள். இன்று அனைத்தும் சாதகமான பலன்கள் கிடைக்கும். பெண்களுக்கு இன்று எதிர்பார்த்த வெற்றியும் குடும்ப வீட்டிலிருந்து ஆதாயமும் வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள் அல்லது வீட்டிலேயே பெண் பிள்ளைகளால் சுப நிகழ்ச்சி நடக்கும். எதிர்பார்த்த உதவி நண்பர்கள் வழி கிடைக்கும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவ தொழில் சம்பந்தமாக தொழில் வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். சட்டத்துறையில் கேஸ் வழக்குகள் வெற்றியாகும். பூமி சம்பந்தமான தொடர்புகளால் ஏற்பட்ட சிக்கல்கள் மாறும். இன்று மனதிற்கு பிடித்தமான அனைத்தும் இன்று நன்மையாகவே நடக்கும். பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த உதவியுடன் இன்று மனமகிழ்ச்சியும் கிடைக்கும். இன்று சிறப்பான நாளாக இருக்கும். இன்றைய நாள் மிகவும் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் சர்வ ஐஸ்வர்யங்களும் இல்லத்தில் நிறையட்டும். நீங்கள் எனக்கு அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.